ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய தோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம். அதாவது நம்ம தோட்டம் இல்லை, நம்ம சின்ன மாமியாரோட பிளாட் இது. நம்ம பிளாட்டில் மண் தரையை விடாமல் ஃபுல்லாக வீடு கட்டிட்டோம். இது சின்ன மாமியாரோட பிளாட்டு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது வேலி போட்டு செடியெல்லாம் போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் முன்னாடி நம்ம கூரை மாதிரி கட்டியிருப்போம்ல வீடு கட்டுறதுக்கு, அந்த கழியை வச்சு போட்டிருந்தோம். அது எல்லாமே மாடு தள்ளி சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி வேலியும் கல் தூணும் வச்சு போட்டோம். இந்த கம்பி வெளியில் பாவக்காய் தானாகவே வளர்ந்தது. நிறையா காய் காய்க்குது. ஆனால் நம்ம ஒரு காய் கூட பறிக்கலை. இந்த பேங்க், இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த கட்டணம் ஏசி தெரியுது, இது பேங்க்கு. இது பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு காசு எடுக்கிறதுக்காக வருவாங்க. அவங்க வர்றவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, பறிச்சுட்டு போயிடுறாங்க. நிறைய காய் இருந்தது, பார்த்து வச்சுருப்போம். சரி பறிக்கலாம், பெருசாக இருந்தோ கூட இருக்குது பாருங்களேன். பெருசாகட்டும்னு பார்த்து வைப்போம். ஆனால் நம்ம வெளியில் 4 பேருமே வெளியில் போயிடுறோம். பசங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, நானும் ஸ்கூலுக்கு போயிடுறேன், ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுறாங்களா. அப்போ யாராவது பறிச்சிடுறாங்க. அதை பறிச்சிட்டோடனே பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இந்த மாதிரி நிறைய காய் தான் இருக்குது. இப்போ பிஞ்சா இருக்க விட்டோம்னா பறிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோட்டத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஆகும், வரவே இல்லை. இங்கே புளிச்சக்கீரை விதை வாங்கிட்டு ஹஸ்பண்ட் விதைச்சாங்க. அது நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் ஒரு நாள் கூட அதை பறிக்கவே இல்லை. அதுலேருந்து ஏதோ சோதனையாக உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் கெட்ட சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு மே மாதத்தில். சரி இன்றைக்காவது பறிப்போம். எல்லாம் பார்க்குறவங்களாம் புளிச்சக்கீரை ஏன் பறிக்கலைன்னு கேட்குறாங்க. சரி இன்றைக்கி பறிச்சுட்டு கோங்குராக் தொக்கு நான் நல்லா செய்வேன். அது மாதிரி செய்யலான்ட்டு இருக்கேன். இது வாழை. இந்த வாழை நல்லா கிடன்னு வரல. அது ஒரு வேளை இந்த புளிச்சக்கீரை இருக்கிறனால தான் வாழைக்கு சத்தெல்லாம் கிடைக்கலையோ என்னமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. அது புளிச்சக்கீரை இன்றைக்கி பறிச்சிட்ருக்குறாங்க. ஏற்கனவே கொஞ்சம் பறிச்சுட்டாங்க. எவ்வளோ கீரை இருந்தாலும் நம்ம வதக்கினோடனே கம்மியாகிடும்ல, அதனால இன்னும் கொஞ்சம் பெரியங்கன்னு சொன்னேன். பறிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வாழை. இங்கே தக்காளி செடி இருந்தது, அதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த புளிச்சக்கீரை வந்ததுனால அதெல்லாம் பார்க்கவே முடியல. மிளகாய் இருக்குது, தக்காளி செடி இருக்குது அந்த ஓரமாக, அதெல்லாம் பார்க்கவே முடியல. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருதாணி வாங்கிட்டு தான் வச்சாங்க. ரொம்ப குட்டி இலையாக தான் இருக்குது. இலை நிறையா வரல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வர நல்ல வாசனை, பார்த்தா பூ பூத்துருக்கு மருதாணி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாசனையை நுகர்ந்தவனே. இங்கே பாருங்கள், குட்டி இலையாக இருந்தால் நல்லா செவக்குன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் இலை பறித்து வைக்கவே இல்லை. இலை அதிகமாக இல்லை, பூ தான் அதிகமாக இருக்குது. நிறைய புளிச்சக்கீரை இருக்குது. சரி இன்னைக்கு கொஞ்சம் பறிச்சுட்டு நம்ம கோங்குராக் தொக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், வாழையெல்லாம் வரவே இல்லை. இலையெல்லாம் ஒரு மாதிரி பழுத்த இலை மாதிரி இருக்குது, ஏன்னு தெரியல. சரி புளிச்சக்கீரை எடுத்துகிட்டு அப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தான் சுத்தம் பண்ணாலும் நிறைய புல் இங்கே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே ஒரு எலுமிச்சங்கன்று வாங்கிட்டு வச்சாங்க பாருங்களேன். அது அப்படியே தான் இருக்குது. நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. இங்கே பாருங்கள், பிஞ்சு வைக்குது, ஆனால் பிஞ்செல்லாம் கொட்டிடுது. பூ வச்சு பிஞ்சு வைக்குது, பிஞ்செல்லாம் கொட்டிடுது. நான் எப்போயோ பார்த்தேன் அந்த எலுமிச்சம்பழம் காய் அப்படியே தான் இருக்குது. சீக்கிரமாக வரல. இது 250 ரூபாய் என்னமோ வாங்கி வச்சாங்க. இது இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் முருங்கை பாருங்களேன், இது நீட்டாக காய்க்கல. அந்த முருங்கை ஆஃபீஸில் ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வச்சாங்க. 2 கிளை வச்சாங்க. அதில் ஒன்று மழையில் வீணாக போயிடுச்சு. ஒன்று தான் எவ்வளோ உயரமாக போகுது பாருங்களேன். இந்த கீரைக்கு தான் உதவுது. இன்னும் பூ பூத்து காய்க்கல. அடுத்த வருஷம் காய்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருந்தோம்ல, பாண்டிச்சேரியில் ப்ரெஸ் குவார்ட்டர்ஸு, அதில் நாங்கள் முருங்கை வச்சுருந்தோம். அது ஆட்டுக்காய் நல்லாயிருக்கும், நிறையா காய்க்கும், பெருச்சி மாலை. அதில் 2 குச்சி வெட்டிட்டு வச்சாங்க. அதுவுமே நல்லா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது ஒன்று, இங்கே ஒன்று, 2 வெட்டிட்டு வச்சாங்க. நல்லா வந்திருக்கு கீரை. இன்னும் இந்த கீரை பறிக்கலை. அந்த கீரை தான் அவங்க கொடுத்தாங்களே நீட்டுக்காய், அதோட கீரை தான் சமைச்சிருக்கேன். நல்லாயிருக்கும். இங்கே நிறைய கரும்பெல்லாம் நட்டோம், எதுவும் வரல. கரும்பு கணுவாக வெட்டி நட்டு பார்த்தோம், அதெல்லாம் வரல. அதுக்கப்புறம் நான் முடக்கத்தான் கீரை எடுத்துகிட்டு செய்வேன் அடிக்கடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இருந்தது விதை காஞ்சி போய், அந்த விதையை அப்படியே தோட்டத்து பக்கத்துலேருந்து தான் தூக்கி போட்டேன். அதுலேருந்து முடக்கத்தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே முடக்கத்தானே இல்லை. சரி இந்த முடக்கத்தான் அப்படியே வரட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். ஆனால் நிறைய வேண்டாத புதர் செடியெல்லாம் இருக்குது. என்ன செடின்னு தெரில, இது என்ன காயினே தெரில. இந்த பொய் கடுகுன்னு சொல்லுவாங்கள்ல, காட்டு கடுகு, அது போல இருக்குது. இது ஜவுண்டல்னு சொல்லுவாங்க இங்கே. இது என்ன செடின்னு தெரில. நிறைய வேஸ்ட்டான செடி தான் வளர்ந்துருக்கு பாருங்களேன். இல்லை என்னன்னே எனக்கு தெரியல. இப்படி தான் நம்ம தோட்டம் இருக்குது. அப்பப்போ டிராக்டர் வச்சு, இப்போ காலையில் நின்ற மாதிரி இருக்குது, பயந்துட்டேன். அப்பப்போ டிராக்டர் வச்சு நாங்கள் ஓட்டுவோம்.
ஆனாலும் திருப்பி வளர்ந்துருது. மழை பெய்யுதா திருப்பி வளர்ந்துருது பாருங்கள். இங்கே கூட வந்திருக்கு பாருங்கள் முடக்கத்தான், இன்னும் பெருக்கலை. இங்கே வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லது இந்த முடக்கத்தான். மூட்டுல எனக்கு உடனே கேட்கும், முட்டி வலிக்கும். நான் வந்து இதை அரைச்சி தோசை மாலை கலந்து செஞ்சு சாப்பிட்டேன்னா உடனே எனக்கு சரியாக போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இது உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு கீரைன்னு தான் சொல்லுவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தோட நிலமை. அதுவும் இல்லாமல் பாத்திரம் தேய்க்க ஆள் வச்சுருந்தேன். அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தேய்ப்பாங்க, அந்த தண்ணி வந்து அந்த சைடில் வரும். இப்போ என்ன பண்ணால் அந்த ஆள் நின்றுட்டாங்க. நின்னோடனே நான் வந்து சிங்க்லேயே கழுவினா அந்த சிங்க்கு தண்ணி வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகும், அந்த சைடு இருக்க செடிக்கு தான் போகும். இது தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. ஒரு வேளை புளிச்சக்கீரை ஹீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால இதெல்லாம் இப்படி இருக்குதா என்னன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் கூட பாருங்களேன், இந்த அஸ்வினி பூச்சி மாதிரி வந்திருக்கு. நான் அடுத்தது புளிச்சக்கீரை பறிச்சுட்டு போயிட்டு கோங்குராக் தொக்கு செய்யும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிட்டு போங்க. அந்த பக்கம் ஒரு மல்லிகை செடி வச்சோம், ரொம்ப நாளாக வச்சுருந்த செடி. அது பெரிய தொட்டியில் வச்சுருந்தேன், ஒரு 15 வருஷமாக கூட வச்சுருந்து காப்பாற்றிருப்பேன். அதை எடுத்து தரையில் வச்சாங்க. பயந்துட்டே இருந்தால் வருமோ வராதோ, தரையில் வச்சுருக்கீங்கன்னு. இப்போ உள்ளேயே போக முடியல, அந்த அளவுக்கு வந்து புளிச்சக்கீரை மண்டி போயிருக்கு. அந்த செடி வேர் பிடிச்சி அப்போ நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நிறையா மொட்டு வச்சுருக்கு. பெரிய தொட்டி இருந்தது, அதுபடி ஒரு கடமைக்கு என்ன பண்ணாங்க, எடுத்து இல்லைங்க வச்சு நட்டாங்க. நான் கூட ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். மிளகாய் செடி காஞ்சி போயிருக்கு, தக்காளியெல்லாம் காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே மிளகாய் செடி இருக்குது, மிளகாய் இருக்குது. இங்கே பாருங்கள் மிளகாய் இருக்குது. எதையுமே பார்க்க முடியல. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப வேற இப்போ டயர்டாகிடுது. மிளகாலாம் இருக்குது, பார்த்து பறிக்க சொல்லணும். மல்லி வந்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து நம்ம கவாத்து பண்ணி விட்டால் நிறையா மொட்டு வைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.